நார்த் கொரியாவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு 12,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இப்போ கரண்டா ரஷ்யாக்குள்ள ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை உக்ரைனோட ஃப்ரண்ட்ல ரஷ்யா கூடிய சீக்கிரத்துல களம் இறக்குவாங்க. இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து கடந்த வீடியோக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இதுல புதுசா வந்திருக்க ஒரு அப்டேட் என்ன தெரியுமா? 12,000 சோல்ஜர்ஸ ரஷ்யா நார்த் கொரியால இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அது சரி, இவங்க எந்த யூனிட்டை சேர்ந்தவங்க, எந்த ஸ்பெஷல் போர்சஸ் சார்ந்தவங்கன்ற கேள்விக்கு இப்ப பதிலானது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோல்ஜர்ஸ் அனுப்புறது மூலமா ஒரு 12,000 சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்பி 3 டசன் Su-35 விமானங்களை நார்த் கொரியா இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. அது மட்டும் கிடையாது, சோவியத் ரஷ்யாவோட விமானங்கள்ன்றது நார்த் கொரியாவோட விமானப்படையில இப்ப ஆக்டிவா இருக்கு. அந்த விமானிகளை கொண்டு வந்து நேரடியா ரஷ்ய விமானங்களை கொடுத்து உக்ரைனுக்குள்ள இப்ப அனுப்ப போறதாவும் பல செய்திகளானது வந்திருக்கு. இது ஒரு சீரியஸான எஸ்கலேஷன். டைரக்டா 12,000 சோல்ஜர்ஸ் உள்ள போயிட்டு உக்ரைன்ல சண்டை போடுறது, அதுவும் நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் சண்டை போடுறது, நாட்டோ கிட்ட வட கொரியா நேரடி ஒரு மோதலுக்கு தயாராகிறதுக்கு சமமான ஒரு விஷயம். சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு Pokkisham TPTrending. கொரியன் பீப்புள்ஸ் ஆர்மி ஸ்பெஷல் ஆபரேஷன் போர்சஸ் KPASOF னு சொல்லுவாங்க. இது வட கொரியாவோட ஒரு எலைட் ஸ்பெஷல் போர்சஸ்னு சொல்லலாம். ரொம்ப கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு எப்படி நம்மளோட ரெட் டெவில்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி ரொம்ப ஒரு எலைட்டான ஸ்பெஷல் போர்சஸ் ஹெவி ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாருக்குமே. இந்த யூனிட்ல தோராயமா ஒரு 1,20,000 நபர்கள்ல இருந்து 2 லட்சம் சோல்ஜர்ஸ் வரைக்கும் ரிசர்வ் போர்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஒரு யூனிட்ல மட்டும் இருக்கிறதா ஓபன் சோர்ஸ்ல நமக்கு ஒரு சில தகவல்களானது கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய வீரர்கள்ல இருந்து 12,000 வீரர்கள் வரைக்கும், சரியா இந்த யூனிட்ல இருந்து மட்டுமே 12,000 வீரர்கள் வரைக்கும் இப்ப ரஷ்யாவுக்காக பியாங்யாங்ல இருந்து விளாடிவாஸ்டாக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அங்கிருந்து உக்ரைனோட ஃப்ரண்ட்டுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க போக போறாங்கன்றது எல்லாமே இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் தான். ஆனா இப்ப இதுல மேஜரான ட்விஸ்ட் எந்த இடத்துல தெரியுமா ஏற்பட்டிருக்கு? இவங்க என்ன பணிகளுக்காக உள்ள அனுப்பப்பட போறாங்க, இவங்க என்ன ரோல் அங்க போயிட்டு பிளே பண்ண போறாங்க. ஏன்னா உக்ரைனுக்குள்ள அனுப்புறாங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல இவங்க போய் சண்டை போடுறது மட்டுமே அவங்களுக்கான வேலை கிடையாது. ஒரு ராணுவம்னா வெறும் சண்டை, அந்த இடத்துல ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு ஆயுதம் ஏந்தி போரிடுறது மட்டுமே அவங்களோட ஒரு முழுமையான பணி கிடையாது. அதையும் தாண்டி பின்னாடி ரிசர்வ் ட்ரூப்ஸா இருக்கிறது முதல் கொண்டு அவங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக் சப்ளைஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறது, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விநியோகம் பண்றது, காயமடைஞ்சு வர சோல்ஜர்ஸை ட்ரீட் பண்றது, இது எல்லாமே ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த வேலைகள்ல தான் வரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஆக்டிவ் காம்பேக்ட் டியூட்டிஸ்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் ஏதாச்சும் வடகொரியா ஈடுபட போறாங்களான்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் ஒரு மேஜரான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ இந்த எலைட் ஃபோர்ஸஸ் உள்ள போயிருக்காங்கல்ல, இவங்க எதெல்லாம் ஸ்பெஷலைஸ் ஆனவங்க, எந்தெந்த மிஷன்ல இவங்களை அதிகமாக ஈடுபடுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை ஒரு யூனிட்டை சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை சொல்றேன்னா இவங்க இதுக்குன்னே உருவாக்கப்பட்டவங்க. ஆன்டி டெரரிசம்னு சில யூனிட்ஸ் உருவாகி இருக்கும். அப்படி இல்லையா ரெஸ்கியூ மிஷனுக்கு சில யூனிட்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி எதுல சிறப்பு பயிற்சி பெற்ற இந்த வீரர்களை உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நார்த் கொரியாவோட விமானப்படை. இந்த விமானப்படையில இப்ப ஆக்டிவா இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்னு பார்த்தோன்னா சோவியத் ரஷ்யா காலத்துல உருவாக்கப்பட்ட MiG-21, MiG-23, சுகோய் Su-7, Su-25, அப்புறம் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட MiG-29. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா ஒரு 140 விமானங்கள் வரைக்கும் இந்த வடகொரியாவோட விமானப்படையில இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளானது இருக்கு. ஆனா இது எல்லாமே அந்த அளவுக்கு அதிநவீன விமானங்களா? இப்போ நார்த் கொரியாவோட நேரடி எதிரி சவுத் கொரியா, ஜப்பான், இவங்க கிட்ட இருக்க விமானப்படையை கம்பேர் பண்றப்போ நார்த் கொரியா கிட்ட இருக்க விமானப்படை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாவது பின்தங்கிய விமானப்படை. அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ன்றது இவங்களோட விமானப்படையில கிடையாது. கடைசியா பார்த்தோன்னா இந்த MiG-29 மட்டும்தான் அப்டேட்டட் விமானம் இவங்க கிட்ட இருக்கிறதுலே. இதுக்கப்புறமா JF-17 இந்த PAK-FA ப்ரோக்ராம்ல இருந்து இவங்க வாங்குறதுக்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. சைனாவோட சில விமானங்களையும் வாங்குறதுக்கு முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனா சைனா இந்த இடத்துல வடகொரியாவுக்கு விமானங்களை கொடுக்கல. இந்த சைனாவும் வடகொரியாவும் நல்ல நட்புறவுல இருக்க நாடுகள் தானே, 2 பேருக்கும் காமனான எதிரி அமெரிக்கா தானே, அப்படியே இவங்களுக்கு சைனா விமானங்களை கொடுக்கல. இதுல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோன்னா இதுல 2 காரணம் இருக்கு. ஒன்னு, சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை இல்ல, அக்ரஸர் ரோல இல்ல வட கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ரோலை அவங்க பிளே பண்ணணும்னு நினைக்கல. இந்த இடத்துல ஒரு மீடியேட்டரா இருக்கணும், இந்த பிராந்தியத்துல இந்த போர் வரக்கூடாதுன்ற அந்த ஒரு முடிவோட இருக்காங்க. இதுக்கு வந்து வட கொரியா மேல இருக்கக்கூடிய அந்த நட்போ இல்ல சவுத் கொரியா கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்போ காரணம் கிடையாது. நாளைக்கு வட கொரியாவுக்கும் தென் கொரியாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அமெரிக்காவோட டைரக்ட் மிலிட்டரி பிரசன்ஸ்ன்றது அந்த இடத்துல வந்துடும். அமெரிக்காவோட நேரடி ராணுவ தொடர்பு அந்த இடத்துக்கு வரப்போ அமெரிக்காவோட விமானப்படை, அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல்கள், அமெரிக்காவோட நீர்மூழ்கிகள், இது எல்லாமே அந்த ரீஜியனை சுத்தி அதிகமா அதோட பணிகளை தொடரும்.
இது வடகொரியாவுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது, சைனாவுக்கும் ஒரு நேரடி த்ரெட். அதனால அமெரிக்காவை எதிர்த்து இல்ல அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி இந்த ஒரு சில வேலைகளை பண்ண வேணான்னு இந்த விமானங்களை கொடுக்குற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து டைரக்டா சைனா பேக் அடிச்சிடறாங்க. பாகிஸ்தானும் அந்த விமானங்களை கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் வடகொரியாவுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் பார்த்தோன்னா ரஷ்யா மட்டும்தான். ஏன்னா எந்த நாடு பொருளாதார தடையை போட்டாலும் இல்ல எந்த நாடு இவங்க மேல பெரிய பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களை கார்னர் பண்ணணும்னு போட்டாலும் அதை ரஷ்யா கவனிக்க போறது கிடையாது. இப்போதைக்கு அவங்க ஆட்கள்ன்றவங்க தேவை, அவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வெடிபொருட்கள் தேவை. அதுக்கு நல்ல ஒரு ப்ரொவைடர்னு பார்த்தோன்னா வடகொரியா மட்டும்தான். ஸோ இப்படி இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரே புள்ளியில் நேராக சேர்க்கிறது ஆயுதங்களும் போர் வீரர்களும் மட்டும்தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயுத உற்பத்தி ஆயுத சேமிப்புல ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. வடகொரியா கிட்டையும் சோவியத் காலகட்டத்தில இருந்து இருக்கக்கூடிய இந்த 155mm ஷெல்ஸ்ல இருந்து MLR சிஸ்டம் வரைக்கும் இன்னைக்கு அவசரத்துக்கு ரஷ்யாவுக்கு என்ன ஆயுதங்கள் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வடகொரியா கிட்ட இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து ரஷ்யா வடகொரியா கிட்ட நிறைய ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் K சீரீஸ்ல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதல் கொண்டு. ஆனா இது மட்டும் ரஷ்யாவுக்கு பத்தல. இப்பதான் ரஷ்யா என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, உனக்கு விமானங்கள் வேணும், ஆமா, எனக்கு என்னோட விமானப்படைக்கு என்னோட ராணுவ படைக்கு ஆட்கள் தேவை, ஆமா, நம்ம ஏன் இதை ஒரு டீலா மாத்திக்க கூடாது? எப்படி ஈரான் கிட்ட இருந்து முக்கியமான சில ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா ரஷ்யாவோட சில ஆயுதங்கள் ஈரானுக்கு பண்டமாட்டு முறையில் போயிட்டு இருக்கோ பழங்காலத்து மெத்தட், அதே மாதிரி 36 Su-35 விமானங்கள் 3 டசன் விமானங்களை வரப்போற வருடங்கள்ல ரஷ்யா வடகொரியாவுக்கு கொடுக்கறதா இப்போ ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியாகி இருக்கு. அதுக்கு பதிலாக தான் இந்த 12,000 சோல்ஜர்ஸும் அங்கிருந்து நேரடியாக இங்கே கிளம்பி வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது கேட்கறதுக்கு சாதாரணமான விஷயமா தெரியலாம், ஆனால் இது உண்மையிலேயே ஒரு சீரியஸ் எஸ்கலேஷன். 36 விமானங்களும் 12,000 சோல்ஜர்ஸோட உயிரும் ஒரு பக்கம். இந்த 12,000 சோல்ஜர்ஸோட உயிருக்கு ஈடு தான் இந்த 36 விமானங்கள்னு கேட்டனா கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு சோல்ஜரோட உயிருக்கு கூட இந்த 36 விமானங்கள் ஈடாகாது. ஆனால் வேற வழி இல்லாம அவங்களோட நாட்டோட விமானப்படையை அதிநவீனமயம் ஆக்குறதுக்காக வடகொரியா இப்படி ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாம இருந்தா பெரிய விஷயம் தான். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு க்ளோஸ்டு கண்ட்ரி. உள்ள என்ன நடக்குது இல்ல உள்ள என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்றதே சில உளவு தகவல்கள் வெளியில வந்தா மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லையா அவங்களே சொன்னா மட்டும்தான் தெரியும். மற்றபடி அங்க என்ன நடக்குது, டூரிஸ்ட் எல்லாம் உள்ள போனா கூட அவங்க கேமரா போன்ல போட்டோஸ் எடுக்க விட மாட்டாங்க, வீடியோஸ் எடுக்க விட மாட்டாங்க. இன்கேஸ் எடுத்திருந்தாலும் ரேண்டமா செக் பண்றப்போ இல்ல அந்த நாட்டை விட்டு வெளியில வரப்போ கம்ப்ளீட்டா உங்களோட போன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வெளியில அனுப்புவாங்க. சில யூடியூப் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், வடகொரியாவுக்கு யாராச்சும் டூரிஸ்ட் போனாங்கன்னா திரும்ப வெளியில வரப்போ அவங்க எந்த அளவுக்கு செக் பண்ணி வெளியில அனுப்புறாங்க, எந்த அளவுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு முயற்சியில் இந்த ரெண்டு நாடுகளில் இறங்கினது மட்டும் இல்லாம இப்போ வடகொரியாவில இருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்க அந்த வீரர்களை ரஷ்யாவோட விமானப்படையில பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா எல்லா நடவடிக்கைகளையும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில நாட்களாக வரக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோன்னா தெரியும், ரஷ்யாவோட விமானங்கள் குறிப்பாக இது Su-34 விமானங்கள்ன்றது உக்ரைனால அதிகமாக சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கு அவங்களோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா. ஸோ இந்த டைம்ல ரஷ்யாவுக்கு இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். உள்ள அனுப்பக்கூடிய அந்த விமானப்படை விமானங்கள்ல வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு விதத்துல ரஷ்யாவுக்கான அட்வான்டேஜா மாறும். ஆனா பிராக்டிக்கலா திடீர்னு ஒரு விமானத்தை கொடுத்து அதை வடகொரியாவோட சோல்ஜர்ஸை உள்ள அனுப்பி உக்ரைனுக்கு எதிராக ஃபைட் பண்ண வைக்கிறப்போ F-16 ஒழுங்கா ஆப்ரேட் பண்றதுல எப்படி உக்ரைனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல டெக்னிக்கலா சில பிரச்சனைகள் வரதுக்கும் இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு தரப்பும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது இந்த யுத்தத்தோட ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்டா இப்ப மாறி இருக்கு. நேரடியா இப்ப உள்ள வடகொரியாவோட வீரர்கள் போறப்போ இது NATO கூட வடகொரியா மோதுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல ஏற்படுத்தும். எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன்ன்றது NATOவோட ஒரு ப்ராக்ஸி கிரவுண்ட் தான். ஆல்ரெடி பிரிட்டனோட ராணுவ ஆலோசகர்கள் மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் ஏவுகணைகளை அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய வீரர்கள் எல்லாருமே இப்போ உக்ரைனுக்குள்ள இருந்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு அவங்கள டைரக்டா என்கவுண்டர் பண்ண வந்துச்சு இல்ல நாளைக்கு டைரக்டா அவங்க கூட ஒரு மோதல்ல ஈடுபடுற மாதிரி ஆச்சுன்னா நார்த் கொரியா விசஸ் உக்ரைன் என்ற பிரச்சனை மாதிரி நார்த் கொரியா விசஸ் NATO கண்ட்ரின்ற பிரச்சனை கூட இது எஸ்கலேட் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. ஆனா இந்த ரெண்டு தரப்பும் யாரோட பேச்சு இப்ப கேட்கற மாதிரி இல்லை. என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது நல்லா இருக்கோ இல்ல என்னோட முடிவுக்கு எது சரியானதோ படுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நீங்க இத்தனை நாடுகளை சேர்த்து வச்சு எனக்கு எதிராக செயல்படுறப்போ நான் என் கூட இருக்க நாட்டை வச்சு அந்த நாட்டோட ஆயுதங்களையும் அந்த நாட்டோட வீரர்களையும் பயன்படுத்தல தப்பே இல்லைன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்ப ரஷ்யா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ஃபாரின் மெர்சனரிஸ் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் உக்ரைனுக்கு வந்து சண்டை போட்டாங்க. இதையே நீங்க தப்பா பாக்குறீங்கன்னு ரஷ்யாவும் இதுக்கான விளக்கங்களை சில மீடியா அவுட்லெட்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வடகொரியாவோட சோல்ஜர்ஸ் குறிப்பா இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எப்போ உக்ரைனோட பேட்டிலுக்கு உக்ரைனோட ஃப்ரண்ட்டுக்கு போறாங்களோ அன்னையில இருந்து உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு பல பிரச்சனைகளானது காத்துக்கிட்டே இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அதுவும் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு எலெக்ட் ஆனாங்களோ அதை விட அதிகமான ட்ரைனிங் ரொம்ப நம்ம எப்படி சொல்றது
சைக்காலஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஹெவி ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த வடகொரியாவோட சோல்ஜர்ஸ்க்கு. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி சேர்றது நாட்டோவுக்கோ உக்ரைனுக்கோ ஒரு நல்ல செய்தி கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் உங்கள் லாக்கி.